நீலகண்ட பிரம்மச்சாரி எல்லாருக்குமே வாஞ்சிநாதனை கேள்விப்பட்டிருப்பாங்க. மகாகவி பாரதியாரை நல்லாவே தெரியும். ஆனால் இது எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு பணியை செய்தவர் தான் நீலகண்ட பிரம்மச்சாரி. அதாவது நம்முடைய மேற்கு வங்க மாநிலத்தில் சந்திரகாந்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சிகரமான ஒரு புரட்சியாளர் இருந்தார். அவர் இந்தியா முழுக்க ஒரு மாபெரும் புரட்சியை நிகழ்த்தணும் அப்படின்னு அவர் சிந்திச்சுட்டு இருக்கும்போது அவரோடு இணைந்தவர் தான் இந்த நீலகண்ட பிரம்மச்சாரி. அப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும்னா நீலகண்ட பிரம்மச்சாரியால் தான் முடியும் அப்படின்னு அவர் நம்புகிறார். நீலகண்ட பிரம்மச்சாரியார் நம்முடைய தென் தமிழகத்தில் அதை நிகழ்த்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசித்து கொண்டிருந்த காலகட்டம். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கரன் கிருஷ்ணன் என்பவர் நீலகண்ட பிரம்மச்சாரிகிட்ட உதவியாளராக சேர்றார். அவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியாரோட இந்தியா சுதேசமித்திரன் பத்திரிகையிலலாம் நம்முடைய புதுச்சேரியிலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி வேலை செஞ்சவர், பாரதியாரோட தொடர்புடையவர். அதனால் இவரும் அவரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறுறாங்க. அப்போ தென்பகுதியில் இந்த புரட்சியை யாரை வச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் இந்த சங்கரன் கிருஷ்ணன்கிறவர் யார் அப்படின்னாக்கா நம்முடைய வாஞ்சிநாதனுடைய தந்தையாருடைய அக்கா பையன் அவர். அப்போ அவர் தான் வாஞ்சிநாதனை அறிமுகப்படுத்துகிறார். வாஞ்சிநாதன் 23 வயது இளைஞன், ஒரு காட்டு இலாக்காவில் வேலை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவர். திருமணமாகி 5 வருடங்கள் தான் ஆகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கிட்ட தங்களுடைய திட்டத்தை சொல்கிறாங்க. வாஞ்சிநாதன் ஏற்கனவே வஉசியினுடைய சிறை, அவர் அனுபவிக்கக்கூடிய பல கொடுமைகள், அவருக்கு ஆஸ்துறை இழைத்த கொடுமைகளை எல்லாம் நினைத்து மனம் வெந்து கொண்டு இருக்கிற ஒரு நேரம். பாரதியாருடைய கவிதைகளால் வீர உணர்ச்சி பெற்று இருந்த அந்த காலகட்டம். அப்போது நீலகண்ட பிரம்மச்சாரியை சந்திப்பதற்காக வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாருன்னா புதுச்சேரிக்கு வராரு. அப்போ நீலகண்ட பிரம்மச்சாரி புதுச்சேரியில் இல்லை, அவர் கல்கத்தா போயிடுறாரு. அப்போ தான் பாரதியார் நம்மளுடைய தொடர்பு வாஞ்சிநாதனுக்கு கிடைக்குது. வாவிஸ் ஐயர் அங்கே இருக்கார். அப்போது அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தர்மராஜர் கோயில் தெரு, பாரதியார் வாழ்ந்த புதுச்சேரியில் இருந்த தர்மராஜர் கோயில் தெருவில் உள்ள தர்மாலயம் அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு வாரம் வாஞ்சிநாதன் தங்குறார். அப்பந்தான் கோவையில் வஉசியை சந்தித்து விட்டு வரக்கூடிய பரளிசு நெல்லையப்பர் சொல்கிறாரு, இப்போ தான் வஉசியை சந்திச்சுட்டு வந்தேன், இந்த ஆஸ்துறையினுடைய கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு நம்ம இந்தியாவில் ஒரு இளைஞன் கூட இல்லையா அப்படின்னு வஉசி வருத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார். அதை கேட்ட உடனே வாஞ்சிநாதன் என்ன பண்ணுறாருன்னா நான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி அவர் முழுமையாக ஆஸ்துறையை கொல்ல வேண்டும் அப்படிங்கிற சிந்தனை வர்றதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி. அவர் தான் பாண்டிச்சேரியில் அவருக்கான துப்பாக்கி பயிற்சிகளெல்லாம் கொடுக்கறதுக்காக அவர் ஒரு 3.5 மாதம் லீவு போட்டு வரார். பாண்டிச்சேரிக்கு வராரு, மனைவிட்ட சொல்லிட்டு வராரு. அதுதான் கடைசி சந்திப்புங்கிறது மனைவிக்கு தெரியாது. அப்படி வந்த இடத்துல அவருக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக பார்த்திங்கன்னா அப்போ தர்மம் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் ஆசிரியராக இருந்தக்கூடிய நாகசாமி அப்படிங்கிறவர் தான் இவருக்கான துப்பாக்கி பயிற்சியை கொடுக்குறார். நம்முடைய காமா அம்மையார் மூலமாக அந்த துப்பாக்கி இங்கே கொண்டு வரப்படுது. அந்த காமா அம்மையார் கொடுத்த அந்த துப்பாக்கியை வைத்து தான் வாவேசு ஐயர் அவருக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அந்த நாகசாமிங்கிறவரும் அவருக்கு பயிற்சி கொடுக்குறாரு. 15 நாளில் வாஞ்சிநாதன் துப்பாக்கி சுடக்கூடிய பயிற்சி அவர் எடுத்துடுறாரு. அப்போ பார்த்திங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் அந்த தொடர்வண்டி நிலையத்திலேருந்து 10:30 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு வரக்கூடிய அந்த தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அதில் மாறி அவர் கொடைக்கானல் போகிறார் அப்படிங்கிற செய்தியை துல்லியமாக வாஞ்சிநாதன் தெரிந்து கொண்டு அவர் இருக்கக்கூடிய முதல் வகுப்புக்கான அந்த தொடர்வண்டியில் இருக்கக்கூடிய அந்த அறைக்குள்ளே போய் அவர் ஒரு தொடர்வண்டி அதிகாரியை போல ஒரு உடை அணிந்து கொண்டு உள்ளே போய் அவர் துப்பாக்கியை குறிவைத்து கரெக்டாக அவர் மேலே 3 முறை அவர் சுடுறார். அப்போ அலறாங்க, நிறைய பேர் அவரை பிடிக்க வராங்க. அப்போ ஒரு கழிவறைக்குள்ளே போயிட்டு அவர் தன்னை யாரும் அடையாளம் தெரிஞ்சிக்க கூடாதுன்னு வாய்க்குள்ளே துப்பாக்கி வச்சு அவர் சுட்டு இறந்துடுறார், தற்கொலை பண்ணி இறந்துடுறார். இந்த இதுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீலகண்ட பிரம்மச்சாரி இது மூளையாக செயல்பட்டுருக்காருன்னு தெரிஞ்சு அவருக்கு 7 ஆண்டு கால சிறை தண்டனை கொடுக்குறாங்க. அவர் மேல்முறையீடு எதுவுமே செய்யலை. அதன் பிறகு சிறையிலேருந்து தப்பிச்சு வராரு. அதுக்கு ஒரு 6 மாத காலம் சேர்த்து அவர் சிறை தண்டனை போடுறாங்க. அதையெல்லாம் தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் சொந்த ஊரில் இருக்க விருப்பம் இல்லாமல் அவர் சென்னைக்கு வராரு. அவர் யாருமே கண்டுக்கல. ஒரு பெரிய புரட்சியாளர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இரவு நேரத்தை தன்னுடைய உடல் முகத்தையெல்லாம் மறைச்சிக்கிட்டு ராப்பிச்சைக்காரராக எடுக்கிறாரு. பகலில் பிச்சை கூட எடுக்க முடியாமல் தன்மானம் தடுக்குது. கோயில்களில் போய் கிடைக்கக்கூடிய
பிரசாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்கிறார். 4-5 நாள் கொலை பட்டினி, சாப்பிடவே எதுவுமே இல்லைன்னு ஒன்று தான் அவருக்கு பாரதியாரோட நினைவு வருது. இங்கே திருவல்லிக்கேணி தான் அவர் இருக்கார். பாரதியாரை போய் பார்க்குறார். பார்த்து ஒரு காலமாக கேட்குறாரு. அப்போ தான் பாரதியாருக்கு தெரியுது இவ்வளோ பசியில் அவர் இருக்கார் அப்படின்னு. அந்த நேரத்தில் பாரதியார் எழுதின வரி தான், தனி ஒரு மனிதனுக்கு உணவின் இடையில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு. பிற்காலத்தில் அவர் எழுதின அந்த தேசபக்தி பாடலுக்கு அது சரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு விடுதலைக்காக வித்திட்டவர் பல பேர் இருந்தாலும் கூட அதில் மிக முக்கியமானவர் இந்த ஆஸ்துரை கொலையில் 1911 அந்த ஜூன் மாதம் 17ஆம் தேதி ஆஸ்துரை கொலை செய்வதற்கு மிக முக்கிய மூளையாக செயல்பட்டவர் தான் நம்முடைய நீலகண்ட பிரம்மச்சாரி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.